ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புளி கழனி தண்ணி, அரிசி கழுவுன 3வது தண்ணி. அப்போ எல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணியே யூஸ் பண்ணுவாங்களாம். ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுட்டு 2வது தண்ணியே யூஸ் பண்ணுவாங்களாம். இப்போ நான் அது மாதிரி பண்ணாமல் 3வது தண்ணியை கழுவி வச்சுருக்கேன். அது கூட மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளியை கரைச்சிட்டு மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா. சில பேர் பூண்டு போட்டுக்குவாங்க கொஞ்சமாக, சில பேர் பச்சை மிளகாவும் போடுவாங்க. நான் அது மாதிரி போடலை. ஒரு குக்கரில் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிற பொருள்லாம் போட்டாச்சு. இது நிறைய சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறப்ப தான் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அதனால் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இதை கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி மோஸ்ட்லி போட மாட்டாங்க, கருவேப்பிலை போட்டுக்குவாங்க. நான் அன்றைக்கி வெறும் வெங்காய வாசனைக்காக அது மட்டும்தான் போட்டிருந்தேன். அந்த புளி தண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இதை வெங்காயம் ஒரு 90% வெந்துட்டு நம்ம சாப்பிட்றப்ப அந்த வெங்காயம் நம்ம பல்லில் கடிபடணும் அந்த ரசத்தில். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கிடையில் வெங்காயம், தக்காளி, பெரிய வெங்காயம், தக்காளி கட் பண்ணிவிட்டு வெண்டைக்காவும் கட் பண்ணி வச்சுருந்தேன். இடையில இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். வெண்டைக்காயை கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு அதை எடுத்துட்டு அதே கடாயிலேயே அதே குக்கர்லேயே எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசத்துக்கு இது. அப்புறம் சேனக்கிழங்கையும் வேக வச்சுருந்தேன். புளி, உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணி எல்லாத்தையும் விட்டு வெண்டைக்காவை எடுத்துட்டு அதே பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சோன்னா வெங்காயம், தக்காளியும் போட்டாச்சு. இது அந்த வெண்டைக்காய் வதக்குனதுலேயே போடுறப்ப அந்த வெண்டைக்காய் வாசனையோடையே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காய ரசத்துக்கு மோஸ்ட்லி கருவாடு வறுப்பாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் வறுத்துக்கலாம், மீன் வறுத்துக்கலாம். நெத்திலி மீன் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெஜ்ஜு புரட்டாசி மாதங்கிறதுனால இது மாதிரி பண்ணியிருந்தேன். வெண்டைக்காயெல்லாம் வதக்கி விட்டுட்டு தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அந்த சேனையும் தயிர், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டேன். கொஞ்சம் ரொம்ப வேக விட்டுட்டேன் போல் இருக்கு. கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி இருந்தது சேனை. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. வெண்டைக்காவும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் தயிர் எதுவுமே ஊற்றலை. ஏன்னா அந்த மிளகாத்தூள் காரம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக. இந்த ரசம் சப்புன்னு இருக்கிறப்ப இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. சேனையும் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் சட்டியில் வச்சுட்டு சிம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான். வெங்காய ரசம், சேனை வறுவல், வெண்டைக்காய் மசாலா மாதிரி பண்ணியிருந்தேன். நம்ம இஷ்டம்தான், எது வேணாலும் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம், பேபி பொட்டேட்டோ வறுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே நம்ம இஷ்டம்தான். அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.